அட என்னங்க நீங்க? இன்னுமா ஸ்விக்கி, சொமேட்டோலலாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாரி அப்ளிகேஷன்லாம் அதிகமா காசு வாங்கி உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிலாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. யாரும் நம்மள ஏமாத்தல. நம்மளே தான் போய் ஏமாந்துக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல்ல போய் நம்ம போய் ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கும், அதே சாப்பாடு நம்மள தேடி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கும், ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். ஆர்டர் பண்ணா ரேட் அதிகமா தான் இருக்கும். ஏன்? நீ ஏன்னு கேட்கறதுக்கா நான் உன்னை புக் பண்ணா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நான் ஹோட்டலுக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா நான் எதுவும் பே பண்ணல. எனக்கு இடையில இந்த தேர்ட் பெர்சன் என் சாப்பாட வீட்டுக்கு அந்த ஹோட்டல்ல இருந்து என் வீட்டுக்கு கொண்டு வரல. அந்த தேர்ட் பெர்சனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பே பண்றோம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்காரன் அந்த தேர்ட் பெர்சனுக்கு 30 அப் டூ 30% வரைக்கும் கமிஷன் குடுக்கணும். அந்த கமிஷன யார்கிட்ட வாங்குவான்? சொகுசா வீட்ல உட்காந்து ஆர்டர் பண்ண நம்ம கிட்ட தான் வாங்குவான். அது இல்லாம அந்த டெலிவரி பெர்சன் அது அவர் ஒரு ஃபோர்த் பர்சன். அந்த ஃபோர்த் பர்சனுக்கு தேர்ட் பர்சன் தான் கமிஷன் கொடுக்கணும். அதாவது டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும். அதை யார்கிட்ட வாங்குவான்? அதையும் வீட்டில் உட்காந்து சொகுசா ஆர்டர் போடுற நம்ம கிட்ட தான் வாங்குவான். நம்மளோட சோம்பேறித்தனத்தை யூஸ் பண்ணி ஒருத்தன் சம்பாதிச்சுக்கிறான். தப்பு யார் மேலேன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.